Cheers! Hi Habibis, welcome back to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து 4 நிமிஷத்தோட முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து கியா ஷோரூம்லேருந்து நமக்கு கால் வந்துச்சு, வாங்க உங்களுடைய டெஸ்ட் ட்ரைவ் அப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் போன வாரமும் எம்ஜி ஷோரூமில் கால் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் நமக்கு கொடுக்கல. இந்த வாட்டி கியா ஷோரூமில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சரி, அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். மணி கரெக்டாக 2 ஆகுது. ஆஃபீஸில் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 4 மணி போல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு என்னென்ன மாடலில் கார்ஸ் இருக்குது, நம்மளுடைய கார்ஸ் என்னென்ன ரேட்டு, ஏது ரேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்னு அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வருவோம். ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு என்னோடய டே இதோட முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உள்ளே வாங்க, பழைய வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நேற்று வச்ச பாயாவை சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சு இப்போ கிளம்புறோம். வார்த்தைகளே மௌனம் கொண்டு தென்றலில் தனிமையிலே நம் தத்தி தத்தி உந்தன் பேர் சொல்லி மயில் வேலே காற்று வந்து காதல் சொன்னதா, இதுதானா காதல், இதுதானா தேடன் வீசும், அதுதானா மழை நீர் சுடுகிறது, காற்றன வழிகள் அழைக்கிறது, தேவரே சிறகுள் சிறகாய் உயிரும் நுழைகிறது. ஆஃபீஸ் இந்த பக்கம் இருக்குது, நம்ம காரு ரோடுக்கு அந்த பக்கம் இருக்குது. இங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு டொயோட்டா RAV4 4 வீல் டிரைவ் வண்டி. இது வந்து கிரிட்டா ஹுண்டாய். இது வந்து மிட்சுபிஷி எக்லெட்ஸ் கிராஸ். வர சைனா வண்டி அதிகமாக வருது பார்த்தீங்களா. கீலி காரு. ஸோ சவுதியை பொறுத்த வரைக்கும் காரோட இம்போர்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மார்க்கெட்டை பேஸ் பண்ணி புது கம்பெனிலாம் இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இது பென்ஸு, வா இது என்ன காரு, இன்ஃபினிட்டின்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி காரு. வாவ், மை ஃபேவரட் கார் டோட்ஜ். உள்ளே போய் வண்டிகளை பார்க்கலாமா? கேர்னிவல், கியா கேர்னிவல். மாஷாஅல்லாஹ், ஒரு விதமான ஸ்மெல்லு. ஓஹோ, இது நான் புது வண்டி போலையே, கியா K4. EV5 Kia, Telluride Kia.
என்னங்க இப்படியே இந்த மாதிரி எல்லா வண்டியும் இந்த மாதிரியே கொடுத்தா நம்ம எந்த வண்டி தாங்க வாங்குறது? சொல்லுங்க. சன்ரூஃப் சூப்பராக இருக்கு, நீட்டாக இருக்கானா இல்லை, பக்காவாக இருக்கு. ஓகே, E5 எலக்ட்ரிக் வண்டி நினைக்கிறேன் இது இல்லை. நல்லதாக இருக்கு. இப்படி எல்லாமே நல்லா இருந்தால் நான் என்ன செய்வேன், எதன்னு வாங்குவேன். இல்லை, கியா வந்து உண்மையிலே கொரியன் வண்டி, சூப்பரான வண்டி தான் கியா இல்லை. வாவ், இதுவும் சன்ரூஃப், ஃபுல்லாகவே சன்ரூஃப் தான். பின்னாடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதில் பின்னாடி வரைக்கும் இல்லை. ஓகே, பட் நிசானில் இங்கே வந்து பாஸ் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க, இங்கே பாஸ் ஸ்பீக்கர் இல்லை. வேற என்ன ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நைஸ். இதெல்லாம் விலை எவ்வளோ? இதெல்லாம் பார்க்கலையே, நம்ம விலை பார்க்கலையே. எவ்வா, 1,77,000 ரியாலு எம்ஏ. அப்போ அது இது ஒன்று ஸ்போர்டேஜ் காரு, 1,88,000 ரியாலுங்க. டெலராய்டு 2025 இது. இது கியா K4 ஆம்ல. இது வந்து சிடான் வண்டி, 97,000 ரியாலு. இதுவும் சன்ரூஃப் தான். ஆட்டோ ஹோல்டு, டிரைவு, இந்த மாதிரி. வாவ், நைஸ். மாடல் சூப்பராக இருக்குங்க, இல்லை அருமையாக இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் என்னன்னு தெரியலையே. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ப்ளஸ் சில்வரில் கொடுத்துருக்காங்க. பா, வேறு லெவலில் இருக்குங்க. 1,48,000 ரியாலு. பெட்ரோல் மாதிரி இருக்கு வண்டி, பெட்ரோல் மாதிரி இருக்கு. கியா ஷோரூமு, சோரண்டோ. அது வந்து 1,48,000 ரியாலு. கலர் தாங்க கியால, வித்தியாசமான கலராக இருக்கு. சோரண்டோ
என்ன எல்லாமே விலை கூடையாக இருக்குது. இதில் பார்க்கும்போது கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, இப்படி விலை கூடையாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்கான். ஃபேன் பண்ண தான் தெரியும் போல். இதுவும் சன்ரூஃபு. இதுதா சன்ரூஃப், ஃபுல்லாகவே சன்ரூஃப். ஓஹோ வாவ். இங்கே உட்டு கொடுத்துருக்காங்க. நைஸ் நைஸ். இது வந்து பாஸ் லைட்டு போல். இதுதான் இது பாஸ் லைட்டா, என்ன லைட்டு தெரியலையே, என்னமோ. இதெல்லாம் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. டயர் தான்ப்பா வேறு லெவலில் இருக்குது எல்லாத்துலேயுமே. இதுவும் சொரண்டோ 2025 1,30,000. இப்படி என்னையா சொரண்டோ HVW, இது வெறும் சொரண்டோ. அதோ ஹைப்ரிட் வண்டி போல். என்ன வித்தியாசம் ஹைப்ரிட் வண்டி அந்த வண்டியும் டிஃப்ரெண்ட் என்னன்னு தெரியல எனக்கு. பா 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 ஃபுல்லாக ஒயிட்டில் கொடுத்துருக்கான், அது ஃபுல்லாக பிளாக்கில் கொடுத்துருக்கான். ஐயோ, நம்ம பசங்களாம் கூப்பிட்டு வந்து இந்த ஒயிட்டில் உட்கார வச்சு அவ்வளோதான் போலையே. இது வந்து 8 சீட்டர் வண்டி, இது பெரிய வண்டி 8 சீட்டர். ஓகே, இது என்ன வண்டி? K5 2025. இது எவ்வளோ? 93,000. நம்ம சிடான் வேணாம் நமக்கு, ஆனால் வேணான்னு தான் பார்க்குறோம். ஆனால் சிடானே சூப்பராக இருக்கு. ஓ, இதுக்கு கால் பிரேக்கில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? காலில் பிரேக்கு, ஹேண்ட் பிரேக் வந்து காலில் கொடுத்துருக்காங்க. பா ஐயோ, எஸ்யூவிக்கு பதிலாக இதுவே நல்லா தானே இருக்குது. ஷிஃப்ட் லாக்கு, ஓ எலக்ட்ரிக் சார்ஜரு, ஓட்டி பார்த்தா தான் தெரியும் போல். ட்ரைவ் மோடு, பார்க்கிங்கு, பாஸ் லைட்டு, மாரியோ இவ்வளோ பஸ்ஸில் இருக்குது. உட்காந்து டிஸ்பிளே இது வண்டி தானே, ஸோ அதனால் யார் வேணால் உட்காந்துல, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இது என்ன வண்டி? இது K4 கியா 74,610. எம்ஏ இது அந்த டெலோரைட் பார்த்தோம்ல அதே மாதிரி இருக்குது அந்த வண்டி. இதில் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. டெலோரைட் பார்த்தோம்ல, அது அங்கே இருக்குல்ல, அங்கே பெரிய வண்டி, ஸோ அதே மாதிரி இருக்குது வண்டி டெலோரைட். சரி, ஓகே. கியா பீகாஸ், கியா சிராட்டோலாம் நம்ம வண்டியே இல்லையேங்க. சிராட்டோ, கேர்னஸ் இந்த மாதிரி எந்த வண்டியுமே இல்லையே. சிராட்டோ இல்லை, ரியோ இல்லை, இந்த மாதிரி எந்த வண்டியும் காணோம். அப்புறம் நம்ம எப்படி வண்டி வாங்குறது? செல்டாஸ், இதுதான் நம்ம வண்டி. நம்ம பார்த்துன்னு வந்த வண்டி இதுதான். இதுதான் நம்ம பட்ஜெட்டில் வருது, 68,000 ரூபாய்க்கு. ஓகே, வா, நல்லா இருக்குங்க. செல்டாஸே சூப்பராக இருக்கு. 68,000 ரூபாய்க்கு இதே எடுத்துருவோமா பேசாம? நல்லா இருக்க.
ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குங்க. வாவ் இருக்கீங்க. வாவ் இது என்னது? ஐ இங்கே மொபைல் வைக்கிறது, சார்ஜரு, யூஎஸ்பி இப்படி மூடிடலாம் போல். ஏசி, ஆட்டோ கண்ட்ரோலு, இது ஒரு டிஸ்பிளே, இது ஒரு டிஸ்பிளே, ரேடியோ. இது நல்லா இருக்குங்க. இது ஸ்டார்ட்டு. இது சாவி போட்டு தான் திருப்புறது போல். அது சாவி போட்டு தான் திருப்புறது போல். பிரச்சனை நம்ம சாவி போட்டு திருப்பினா இல்லை ஆட்டோமேட்டிக்காக தானே, நம்ம பட்ஜெட்டுக்கு வருதுல்ல, அதுதான் நம்ம பார்க்கணும். இதில் சன்ரூஃபு இல்லைன்னா சன்ரூஃப் இல்லை. ஓகே, செல்டாஸ் நல்லா தான் இருக்குது. செல்டாஸ் நல்லா இருக்குங்க. செல்டாஸ் நல்லா இருக்குது. டயர் தான் பிரச்சனை இல்லை. அந்த இதுக்கும் எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நெக்ஸன் ஒரு டயர் கொடுத்துருக்காங்க. இது பீகாஸ், இது சின்ன வண்டி, தேவை கிடையாது. இது சோனட் எவ்வளோ வண்டி? சோனட் 81,000 ரூபாயா? அப்படின்னாடா அது? ஏன் இது அப்படி? அதுவே நல்லா தானே இருக்குது செல்டாஸு. இது ஏன் அதிகமாக இருக்குது 81,000 ரூபாய்க்கு? இது நமக்கு செட் ஆகாது. ஃபுல் வீல் டிரைவு அதுதான். அது சரி. அது ஃபுல் வீல் டிரைவுங்க. 86,000 ரூபாய்க்கு 1.5 இன்ஜின் தான். எஃப்டபிள்யூன்னு போட்டிருக்கு. இங்கே 2 வீல் டெல்ட் தான் போட்டிருக்கு. இது என்னது? அங்கே இங்கே எஃப்டபிள்யூ, அங்கே 2W. நல்லா இருக்கு. இது ஃபுல் வீல் டிரைவ் தான். கியா செல்டாஸ் நல்லா இருக்கு இந்த வண்டி எனக்கு. இப்போது செல்டாஸ் தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்கிறத போய் கேட்போம். வராங்களா, வரலையா, கொடுக்கலையான்னு கூட தெரியல. 68,000 ரூபாய்க்கு அது நல்லா இருக்குது. இது சொனோட்டோ 81,000 ரூபா. நமக்கு இது செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்வோம், செல்டாஸ் விசாரிப்போம். ஓகேவா? செல்டாஸை விசாரிச்சுட்டு ஃபைனான்ஸில் எவ்வளோ வருது, மற்றதில் எவ்வளோ வருது, என்ன வருது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசுவோம். ஓகே. என்ன இது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லையே, நீங்கள் அந்த பொண்ணு வரலையா? அப்புறம் ஏம்மா கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டால், நான் சடனாக ஒரு அர்ஜென்ட்டாக வேலை வந்துச்சு, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு. நாளைக்கு வாங்க. நமக்கு கிடைக்கிற டைமே ஃப்ரைடே சாட்டர்டே தான். அந்த டைம்லேயும் ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம என்ன செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் மேனேஜருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் எங்கே ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறா போல. இப்போ என்ன பண்ணலாம், நம்பி வந்தனே. இனிமேல் கால் பண்ணி கூப்பிட்டா கூட போகக்கூடாதுங்க, வெறுப்பாகுது. நல்லா இருக்கு அந்த கியா செல்டாஸ் வண்டியை. நம்ம பட்ஜெட்டில் கரெக்டாக இருக்குது. 68,000 ரூபாய்க்கு நல்லா பெருசாகவும் நல்ல லுக்காகவும் சூப்பராக இருக்குது. மந்த்லி 700 தான். என்ன செய்யறது? ஸோ நான் சொல்கிறோம்ல, நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஓகேவா? நம்ம நினைக்கிறது என்றைக்குமே அது நடக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து போக வேண்டியதுதான். வேறு என்ன பண்ண முடியும்? அவர்கிட்ட கேட்டால் இல்லை அந்த பொண்ணு வரல, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டே வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ சேட். சரி கிளம்புவோம். போயிட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓகேவா? இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போகக்கூடாது. சரிங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம்ல இப்படி தான். அங்கே போனால் எம்ஜியில் போனால்
சண்டே டு தேர்ஸ்டே தான். இங்கே வந்தால் அந்த பொண்ணு வரல. என்ன தான் செய்ய? அப்போ நாங்கள் நமக்கு எப்போ கிடைக்குதாங்க அப்போ தான் நம்ம போக முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போன்ற வேலை இருக்குது. அப்படியே நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சிருவோம். ஓகேவா? என்ன ஜூஸ் குடிக்கலாம்? மாதுளை, ஆப்பிள், இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கலாம். இல்லை காக்டைல். அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்னென்ன ஃப்ளேவரில் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். வாங்க சர்னு போகலாம். அவகோடா குடிக்கலாமா? அவகோடா இல்லை மாதுளை குடிக்கலாமா? அவகோடா தான் நல்லா அடிக்க வச்சிருக்காங்க. அங்கங்கே சுற்றி கடைசியில் ஒரு காக்டைல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போவோம். ஓகேவா? வெயில் காலம் வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் ஜூஸாக தான் வேணும். ஓகேவா? ஒன்லி ஜூஸ் ஜூஸ் ஜூஸ். உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும்ல. ஏன்னா சவுதியில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வெறும் சிக்கனு, பீஃபு, மட்டனு, நான்வெஜ்ஜாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். கூப்பிட்டாங்க, வரேன். காக்டைல். ஆஹா, அருமையா இருக்குல்ல? குடிக்கவே இல்லை, அதுக்குள்ள இப்போ அருமை. காக்டைல்னா என்னென்ன ஃப்ரூட் கலந்துருப்பாங்க? எல்லா ஃப்ரூட்டும் இல்லை, ஆப்பிள், மாதுளை, இது எல்லா ஃப்ரூட்டும் கலந்துருப்பாங்க. Cheers. நல்லா இருக்கு. இங்கே நிறைய வாட்டி குடிச்சிருக்கேன். நான் எல்லாரும் நிறைய வாட்டி குடிச்சிருக்கோம். அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் கூட்டம் இருந்துச்சு, இப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை. இதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, சிக்னேச்சர்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம வந்து ஒன்று நாள் போவோம். ஓகேவா? அங்கே போய் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, குடிச்சிட்டு கிளம்புவோமா? டைம் ஆச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனால் அப்புறம் அதுவும் அங்கேயும் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வராமல் போயிட்டாங்கன்னா இங்கே போன மாதிரி அங்கேயும் வேலைவாத சீன் ஆகிடும். சீக்கிரம் குடிச்சு நம்ம கிளம்புவோம். ஓகே மக்களே, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ போயிட்டு எல்லா கார்ஸையும் பார்த்துட்டு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அவ்வளோதான், அந்த வீடியோ எண்டு முடிஞ்சிச்சு.
நினச்சது நடக்கலை, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை, மற்றபடி எல்லாம் ஓகே தான், அல்ஹம்துலில்லாஹ். சரி வாங்க, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.